போர்ல ஜெயிச்சுவன் புல் தடிக்கு விழுந்து மண்டை உடஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எத்தனையோ சைட கதிகலங்க வச்ச இந்தியா இன்னைக்கு நம்மள கொஞ்சம் வேர்க்க வச்சிட்டாங்க சகோ. சூரியகுமார் மட்டும் ஆடி கொடுக்கலன்னா கதகங்கள். முதல்ல சாந்த குமாரா இருந்தவர் கடைசி நேரத்துல சுட்டரிக்கும் குமாரா மாறினதுனால 160 ஸ்கோர் வந்தது சகோ. 63க்கு 4. அப்ப சூரியகுமாருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. அப்ப அவருக்கு 15 ரன் ஆடிட்டு இருந்தார் பேட்டிங். அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 77க்கு 6க்கு போயிருந்தோம்னா இந்த 160ன்றது நம்ம தூரத்து சொந்தத்தோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட மச்சினியோட தம்பியோட அத்தை பையன்ற மாதிரி எங்கேயோ இருந்திருக்கும் சகோ. இன்னைக்கு ஸ்கையோட இன்னிங்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா எனக்கு அந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வருது. எந்த சீனு? இந்த சீன். ஆஹா, இந்த சீன் பர்ஃபெக்டா செட் ஆகுதே சகோ. அங்க என்ன பாக்குறீங்க? நம்ம விஜயகாந்த். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? கேப்டன். என்ன பண்றாரு? அவரோட ஃபேமிலியை காப்பாத்துறாரு. எந்த படத்துல? வானத்தை போல. வானம்னா என்ன? ஸ்கை. இன்னைக்கு நம்ம டீமை யாரை காப்பாத்தினா? கேப்டன் ஸ்கை அப்படின்ற போது பர்ஃபெக்ட் சீன் சகோ. ஒரு 130, 135 முடிச்சிருப்பாங்க. ஆனா கடைசி ஓவர் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கை. 21 ரன் அடிச்சாரு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆனா அந்த கடைசி ஓவர்ல நம்ம பயபுள்ள வருண் சக்கரவர்த்தி அண்ணே அந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்கல, நீங்க பாட்டுக்கு விளாசி தழுங்க, பேட்டிங்னு வந்தா நீங்க தான் சக்கரவர்த்தி, நான் வெறும் மெழுகுவர்த்தி, பந்த கொடுத்தாதான் நான் சக்கரவர்த்தின்னு உஷாரா இருந்துதான் பயபுள்ள. சூப்பர் தம்பி. சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் வந்து அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆடலைங்க. போலிங் அப்சல்யூட்லி அவங்க பொட்டன்ஷியலுக்கு போலிங் போட்டாங்க. ஒரு சுதாரித்து கொண்டார்கள். பேட்டிங்ல ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ற போது டக்குன்னு வந்தாங்க, டிசிப்ளின்டா ஒரு போலிங் போட்டாங்க, சூப்பரான ஃபீல்டிங் பண்ணாங்க. அதன் காரணமாக இந்த வெற்றியை பதிவு பண்ணாங்க. சரி, பேட்டிங்ல இந்த சர்க்கிளுக்கு ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது சகு. சிங்கமாவே இருந்தாலும் அது பாட்டுக்கு வாயை திறந்து வச்சு நான் உட்காருவேன், நீ ஏன் வந்து என் வாய்க்குள்ள உட்காருனா முடியாது. வேட்டையாடணும்னா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்ற போது உங்ககிட்ட மிகப்பெரிய திறமை இருந்தாலுமே இந்தியன் கிரிக்கெட் டீம் நீங்க அதற்கான ஒரு எஃபர்ட், அதாவது ஓவரா பண்ணாம அதுக்கு என்ன தேவையான ஒரு எஃபர்ட்டோ அதை போட்டாதான் வெற்றி நிச்சயம். சோ தயவு செஞ்சு மெத்தனமா ஓவர் கான்பிடன்ஸா நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க. எந்த டீம் ஆடினாலுமே டீம் இந்தியா நீங்க ஒருவேளை இந்த வேர்ல்டு கப்ல சறுக்கினீங்கன்னா அதுதான் காரணமா இருக்கும். பட் இது முதல் மேட்ச்லயே அந்த ஒரு வேக்கப் கால் கொடுத்துட்டாங்க அப்படின்றதா ஒரு நல்ல விஷயம். இனிமே கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போலிங்ல உஷாராயிட்டாங்க இந்தியா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பட் யுஎஸ்ஏக்கு வாழ்த்துக்கள்ங்க. சூப்பரான ஃபைட் பண்ணாங்க. ஒரு 15 ஓவர் இந்தியாவை வேர்க்க வச்சிருக்காங்க இந்த ஓவரால் மேட்ச்லன்னு சொல்லும் போது சூப்பரா ஆனீங்க கிரிக்கெட். வர்த்தக போர்ல தான் டஃப் கொடுப்பீங்கன்னு பார்த்தா அமெரிக்கா வாங்கடே போர்லயும் டஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற போது சூப்பர். சரி, இந்தியா அந்த மேட்ச் பேய் மாதிரி பேட்டிங் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அது நடக்கல. அட்லீஸ்ட் பேய் மாதிரி போலிங் போட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த வீடியோவை பண்ணா நிஜமாவே என் பின்னாடி ஒரு பேய் நிற்கும். ஏன்னா டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 12:30 மணி அப்படின்றனால நானும் போய் தூங்குறேன். நீங்க மேட்சஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.